இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். 2 கொரிந்தியர் 4:10 இரண்டாம் உலக போர் நடைபெற்ற சூழல்ல ஐரோப்பிய நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் விஷவாயு செலுத்தி கொல்லப்பட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரண வேதனையில மரண அவஸ்தையில இருந்தாங்க. அப்போ எவ்வளவோ போய் கெஞ்சி பாக்குறாங்க, எவ்வளவோ அந்த போர் நிறுத்துவதற்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. அந்த மரணத்திலிருந்து அவங்களால வெளியில வர முடியல. அந்த எதிரிகளுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு. போராட முடியல, எதிர்த்து போராட முடியல. அப்போ ஒரு யூதர் ரபி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த எதிரால் என்ன செய்கிறார், அவர் இடத்துல போய் எல்லாரும் இப்படி பல லட்சம் மக்கள் 60 லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போறாங்க. இந்த சூழலில் உன்னுடைய உணர்வு மன வலிமை எப்படி இருக்கு, என்ன உணர்வோடு கடவுள்கிட்ட நீ பேசிட்டு இருக்கிற, ஜோம் பண்ற அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த யூதர் ரபி சொன்னாராம், ஒண்ணு இல்ல, நான் என்னுடைய கடவுளுக்கு என்னுடைய ஆண்டவருக்கு நான் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தேன். என்னுடைய ஆண்டவர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், மரண அவஸ்தையில் இருக்கிறார் இந்த ஆண்டவர், அவருக்கு நான் ஆறுதல் ஆன வார்த்தைகளை ஜெபத்தின் வழியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இயேசு நமக்காக மரித்தார். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த குற்றங்களுக்காக அநியாயமாய் அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அப்போ ஏன் அப்படின்னா அவருடைய தழும்புகளால ஒவ்வொரு நாளும் நாம் குணம் பெற்றவர்களாய் நலம் பெற்றவர்களா போறாங்க. இப்ப இந்த தூய வாரத்துல நம்ம கடந்து வந்துடும் இல்லையா? அப்ப இன்னும் இன்னும் ஒரு 3-4 நாட்கள்ல நாம இந்த 2 காலத்தையே நம்ம முடிக்க போறோம். இந்த 2 காலங்கள் எவ்வளவு அழகான வசந்த காலம் நம்ம வாழ்க்கையில நம்மை மாற்று உருவாக்கத்துக்கு நேராய், நம்ம சிந்தனைக்கு நேராய் கொண்டு சென்றிருக்குது. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்காக காயப்பட்டார். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக, என்றென்றும் நமக்கு உடன் இருந்து நம்மை ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நாமும் பிறருக்கு ஆறுதல் வழங்குகிறவராக, பிறரை தேற்றுகிறவர்களாக நாம் திகழ வேண்டும். எல்லாவற்றையும் மேலாய் இயேசுவின் அன்பு நம்மை ஒவ்வொருவரையும் இது கட்டி ஏவ வேண்டும். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எல்லாமுமா இருந்து நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிறார். நாமும் பிறருக்கு அந்த ஆறுதலை வழங்க ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வின் வழியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் பிறருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.